ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரியரும் விலாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிட்ஸ்க்கு ஸ்கூல் திறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே அம்பத்தூர் தாண்டி ஒரு திருவிழா போட்டிருந்தாங்க ஒரு கோயிலாண்ட. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் கிட்ஸுக்கு திருவிழானா எப்படி இருக்கும் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே செம்ம ஜனமாக இருந்துச்சு. இது எக்ஸாக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் தாண்டி அந்த வழியில் தான் இருந்தது. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு கூட விற்றுன்னு இருந்தாங்க. ஸோ வெளியவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கூடை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இது எல்லோரும் கோயிலுக்காக வாங்குவாங்க. நாங்கள் வீட்டில் வந்து எதுனா ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். வெறும் ஒரு கூடை தான் வாங்கியிருந்தோம். கிட்ஸ் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து 2 கிளிப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க கீழே, அவங்களுக்காக ஒரு கிளிப்பும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா 3 கம்பல் எடுத்திங்கன்னா 100 ரூபா தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு 3 கம்பல் வாங்கியிருந்தேன். நான் என்னென்ன கம்பல்லாம் வாங்கினேன், என்ன கிளிப்பெல்லாம் வாங்கினேன், அதுக்கப்புறம் இந்த திருவிழாவில் என்ன வாங்கணுன்றத இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய விலாக் ஆகிடும். அதனால் நான் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக போடுறேன். பார்த்திங்கன்னா சம்மர் டேன்றதால ரொம்ப வெக்காடாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கெலாம் ஆளுக்கு ஒரு குட்டி குட்டி ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தோம், சும்மா அவங்க தாகத்துக்காக. அதுக்கப்புறம் எங்களை விட்டு எங்கேயும் அவனுங்க அமக்கலம் பண்ணி போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை என்கேஜாக வைக்க அது வாங்கி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் அது கீழே போட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்ஸ்லாம் வந்து எது எடுத்தாலும் 100 ரூபா 50 ரூபா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் 2 டாய்ஸ் வாங்கியிருந்தோம். அதுவுமே நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு கிளியராக வந்து அவங்க விளையாடுறதெல்லாம் ஓப்பன் பண்ணி விளையாடுறதெல்லாம் வந்து போட்டிருப்பேன், பாருங்கள். அடுத்து கிட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இந்த காரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு காரில் உட்காந்துக்கினாங்க. 2 பேரும் சேர்ந்தே ஒரு காரில் உட்காந்துக்கலாம், ஆனால் ஆளுக்கு ஒரு காரில் உட்காந்துக்கிறேன்னு அடம் பிடிச்சி இஷான் வந்து ஒயிட் கார்லேயும் பிரனிஷ் வந்து பிங்க் கார்லேயும் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணுமோ இல்லையோ அவனுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணானுங்க. அடுத்து இந்த ஒரு டாய்ஸும் வாங்கியிருந்தோம். இது வந்து 20 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ அது வாங்கியிருந்தோம். ஆனால் அது வீட்டுக்கு வந்த உடனே உடச்சிட்டானுங்க. ஸோ அவ்வளோ சேட்டை இவனுங்க. காட்டு 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 லட்டு உங்ககிட்ட காட்டு, உங்ககிட்ட காட்டு. ஆமாம், அப்பா பண்ணிடுவார். ஷான் ஷான் வந்து காட்டுறீங்க, அங்கேருந்து காட்டு, அங்கே காட்டு, அங்கே காட்டு. சரி கம்மி, இந்த மாதிரி கார் ஆக்கிடலாம். அதை வீட்டுக்கு போயிடலாம். டேங்க்கு டேங்க்கு சண்டே தான் இந்த திருவிழா போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து நான்வெஜ் தான் வீட்டில் வந்து சமைச்சிருந்தோம், அதுவும் சாப்பிட்டுட்டோம். அதனால் கோயிலுக்குள்ளே நாங்கள் வந்து போகிறது இருக்காது. பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் வந்து கிட்ஸ்க்காக வாங்கினோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அடுத்து பெரிய அப்பளம், அடுத்து காலிஃப்ளவர் பக்கோடாலாம் வாங்கினோம். அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. காலிஃப்ளவர் பக்கோடா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க திருவிழாவில். அதே போல் எல்லாமே சாப்பிட்டு வயிறே ஃபுல்லாகிடுச்சு. என்னென்ன வாங்கியிருந்தோன்னு நெக்ஸ்ட் விலாகில் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.